அனைவருக்கும் வணக்கம். மணிமகிழ் போட்டித் தேர்வு வினாவிடைக்கான யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. முதல் வினா: பின்வரும் நூல்களுள் பாரதிதாசன் எழுதாதது எது? இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, காவியப்பாவை. முதல் வினா: பின்வரும் நூல்களுள் பாரதிதாசன் எழுதாத நூல் எது? வினாவிற்கான விடை காவியப்பாவை. மன்னிக்கவும், இந்த ஆப்ஷன் டி காவியப்பாவை என்பதாகும். முதல் வினாவிற்கான விடை காவியப்பாவை. இரண்டாவது வினா: பாரதிதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், இருண்ட வீடு, பிசிராந்தையர். முதல் வினா: பாரதிதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி பிசிராந்தையர் என்பதாகும். மூன்றாவது வினா: பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? மயில், குயில், கிளி, அன்னம். மூன்றாவது வினா: பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ மயில் என்பது ஆகும். வினா எண் 4: பின்வருவற்றுள் மலையை குறிக்கும் சொல் எது? வெற்பு, காடு, கழனி, புவி. நான்காவது வினா: மலையை குறிக்கும் சொல் எது? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ வெற்பு என்பது ஆகும். வினா எண் 5: வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள், நாலடியார், திருவாசகம், பெரிய புராணம். ஐந்தாவது வினா: வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி நாலடியார் என்பது ஆகும். வினா எண் 6: பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் யார்? திருக்குறளார், திருவள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன். ஆறாவது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி பாரதியார் என்பது ஆகும். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார் ஆவார். ஏழாவது வினா: வங்கூல் என்பது எவ்வகை சொல்? இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். ஏழாவது வினா: வங்கூல் என்பது எவ்வகை சொல்? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி திரிசொல் என்பது ஆகும். வினா எண் 8: பெற்றம் என்பது எவ்வகை சொல்? ஆப்ஷன் ஏ இயற்சொல், ஆப்ஷன் பி திரிச்சொல், ஆப்ஷன் சி திசைச்சொல், ஆப்ஷன் டி வடசொல். பெற்றம் என்பது ஆப்ஷன் சி திசைச்சொல் என்பது ஆகும். எட்டாவது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி திசைச்சொல் என்பது ஆகும். வினா எண் 9: கமலம் என்பது எவ்வகை சொல்? இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். கமலம் என்பது எவ்வகை சொல்? என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி வடசொல் என்பது ஆகும். வினா எண் 9ற்கான விடை ஆப்ஷன் டி வடசொல் என்பது ஆகும். வினா எண் 10: தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என கூறும் நூல் எது? தொல்காப்பியம், நன்னூல், தண்டி அலங்காரம், சிலப்பதிகாரம். 10வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி நன்னூல் என்பது ஆகும். தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என கூறும் நூல் நன்னூல் ஆகும். வினா எண் 11: காலத்தை காட்டும் பகுவத உறுப்பு எது? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி. காலத்தை காட்டும் பகுவத உறுப்பு எது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி இடைநிலை ஆகும். இடைநிலை காலம் காட்டும் இடைநிலை என கூறுவர். வினா எண் 12: ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள் என்ன? யானை, குதிரை, மான், மாடு. ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி குதிரை என்பது ஆகும். பரி என்றால் குதிரை ஆகும். வினா எண் 13: பொருந்தாத ஓசையுடைய சொல் எது? பாய்கையால், மேன்மையால், திரும்புகையில், அடிக்கையால். 13வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி திரும்புகையில் என்பது ஆகும். பொருந்தாத ஓசையுடைய சொல் திரும்புகையில் ஆப்ஷன் சி ஆகும். 14வது வினா: திருவானைக்கா உலா என்ற நூலை எழுதியவர் யார்? காளமேக புலவர், கம்பர், சத்திமுத்த புலவர், கபிலர். 14வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ காளமேக புலவர் ஆவார். திருவானைக்கா உலா என்ற நூலை எழுதியவர் காளமேக புலவர் ஆவார். வினா எண் 15: புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி.
15வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி மணிமேகலை ஆகும். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்ற பாடல் வழி இடம்பெற்றுள்ள நூல் ஆகும். வினா எண் 16 புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? பதிற்றுப்பத்து, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு. வினா எண் 16க்கான விடை ஆப்ஷன் சி நெடுநல்வாடை ஆகும். புனையா ஓவியம் கடுப்பண்ண புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூலாகும். வினா எண் 17 இன்ன பல பல எழுதுநிலை மண்டபம் துன்னுஞ்சர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, பரிபாடல். 14வதற்கான விடை ஆப்ஷன் டி பரிபாடல் ஆகும். வினா எண் 17க்கான விடை பரிபாடல் ஆகும். வினா எண் 18 கண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கண் மருத்துவர், ஓவியம் வரைபவர், சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர். 18வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி ஓவியம் வரைபவர் ஆவார். கண்ணுள் வினைஞர் என்பவர் ஓவியம் வரைபவர் ஆவார். வினா எண் 19 கருத்துப்பட ஓவியங்களை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதிதாசன், பாரதியார், வாணிதாசன், சுரதா. கருத்துப்பட ஓவியங்களை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி பாரதியார் ஆவார். பாரதியார் கருத்துப்பட ஓவியங்களை தமிழில் அறிமுகப்படுத்தினார் முதலாக. எண் 20 உலக தமிழ்ச்சங்க கட்டிடம் எங்கு உள்ளது? சென்னை, மதுரை, கோவை, சேலம். எண் 20க்கான விடை ஆப்ஷன் பி மதுரை என்பதாகும். உலக தமிழ் சங்க கட்டடம் மதுரையில் உள்ளது. மேலும் இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான வினாவிடைகளை பெற மணிமகிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.